ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் மாதம் நம்ம AK64 படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம தல அஜித் சார் அவர்களே ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அண்டு இன்னைக்கு அந்த AK64 படத்தை பற்றின அப்டேட் தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்டு AK64 அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் இப்போ நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமா வந்திருக்கு. குட் பேட் அக்லி படமே மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவமா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வேற லெவல் கண்டென்ட்டோட செம்ம ஸ்கிரிப்டோட ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அக்லி படத்தோட இன்டர்வியூல நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அதுல இன்னொரு மெயினான கொஸ்டின், AK64 நீங்க தான் டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்தி இப்ப அபிஷியலா சொல்ல முடியாது, சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், அது நானா இருந்தா ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா நிறைய இன்டர்வியூல இப்படிதான் சொன்னாரு. பட் அவர் நான் இல்லவே இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா எந்த பதிலும் சொல்லல. அப்படி இருக்கப்ப இன்னைக்கு இந்த நியூஸ் செம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கும் சேம் ப்ரொடியூசர் அண்ட் சேம் மியூசிக் டைரக்டர் தான். அண்ட் ஹீரோயின் மட்டும் 2 ஃபீமேல் லீட் ரோலுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒன்னு நயன்தாரா அவர்கள் அண்ட் இன்னொருத்தவங்க பூஜா ஹெட்ஸ். இவங்க 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த 2 பேர்ல யார் கமிட் ஆகுறாங்கன்னு இன்னும் தெரியல. பட் நவம்பர் மாசம் அபிஷியலா நம்ம நியூஸ் வெளிவந்துரும் AK64 படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு. ஏன்னா நவம்பர் மாசம் வரைக்கும் நம்ம தல அஜித் சார் ரேசிங்ல இருப்பாரு. அதை முடிச்சுட்டு AK64 படம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் சம்மர் ஏப்ரல் ஆர் மேல படம் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் செம்மையான படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காரு நம்ம தல அஜித் சார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம 2 ஃபீமேல் லீட் ரோலுக்கு நயன்தாரா அண்ட் பூஜா ஹெட்ஸுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.